ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சோஷியல் ஆங்ஸைட்டி. நிறைய பேர் இருக்குங்க இன்ட்ரோவர்ட்டிசம், ஷைனஸ், பிளா பிளா பிளா. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஜாலியாக பேச முடியாதவங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனை தாங்க. இப்போ உங்களுக்கு உண்மையாலேயே இன்ட்ரோவர்ட்டு மற்றவங்க பேச பிடிக்காது நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன் விஷ். பட் உனக்கு பேசணும், உனக்கு எல்லாத்துக்கூடயும் பேசணும். அவங்கள அதுக்கு பேர் இன்ட்ரோவர்ட்டிஸ் இல்லைப்பா. உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்னு கேட்டிங்கன்னா நானே ஒரு இன்ட்ரோவர்ட் தாங்க இப்போல. அப்போ ஸோ அங்கிருந்து இங்கே இப்போ இருக்கிற இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்றது 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ். மச்சான் சாப்பிட்டியா? சாப்பிட்டான்டா. இந்த பிளான்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசிப்பேன். செகண்ட் இம்பார்ட்டன்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வை நாட் யூ? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு கான்வர்சேஷன் எப்பயுமே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும், நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எட்ட ஆன்சர் சொல்லிக்கலான்ற மாதிரி இல்லாமல் ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? கம்மிங் டு த ஃபைனல் ஸ்டெப். உங்களுக்கு இதை ஒரு பயம் இருக்கும். பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங். இல்லைனா இந்த கிளாஸில் எனக்கு செமினார் எடுக்க சொன்னாலே எனக்கு கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிடும். இப்போ பண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் போன உடனே எங்கே கூப்பிட்டாலுமே நான் போய் ஸ்டேஜில் நின்று பேச ஆரம்பித்தேன். அந்த பயம் கொஞ்சம் ஒர்க் ஆனதுக்கப்புறமாவே ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுங்க. உங்கள் இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த ரிசல்ட்ஸ்க்கு நான் கேரண்டி. அண்ட் பை.